இங்க பாரு ஆனந்த், இங்க இருந்து தயவு செஞ்சு போயிரு. மரியாதையே இருக்காது உனக்கு. இது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கண்ட துண்டமா ரெண்டா வெட்டி பொழந்து போட்டுருவாரு. அது மட்டும் இல்லை, நான் யார் கல்யாணம் பண்ணேன்னு எங்க அப்பா தான் முடிவு பண்ணணும். இது மட்டும் இல்லை, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதோட ஒன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் வரேன். சரி, ஓகே. அது என்ன கவிதா, காதல் கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு நிஜமாலுமே சாப்பிட மாட்டியா? சரி, ஓகே. ஆமா, நான் என்ன கந்தர்லோகத்திலிருந்து இறங்கி வந்த கந்தர்வ மோக சுந்தரனா? பார்த்த உடனே என்ன பிடிக்கிறதுக்கு இல்ல நடிகர்கள் மாதிரி ஆரியாவா சூர்யாவா? நான் ஒரு சாதாரண மனுஷன்தாம்மா. கூடிய சீக்கிரமே என்ன உனக்கு பிடிக்கும். அட முட்டா பயலே, என் மாமன் கிட்ட வீணா அடிபட்டு அநியாயமா செத்துறாத, ஓடிடு. ஏன் கவிதா, உனக்கு உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ எனக்கு வித்தியாசமா இருக்கு. உங்க மாமனை உனக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் கவிதா, இங்க பாரு, என் கூட வா, நான் வச்சு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். என்னத்தோட பாத்துக்குவ, என்னால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. கவிதாவை நினைச்சாலே உன்னை கொன்றுவேன். வாழ்றதுக்கு விடுவனா? செல்லக்குட்டி, இந்த நிமிஷத்துல இருந்து ஏண்டா அவளை பார்த்தோம் பேசினோம்னு நீ துடியா துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, என்ன வாடிங்க வாடிங்க, வாடிங்க, போட்டுருவேன். டேய், இனிமேல் கவிதா நினைப்பே உனக்கு வரக்கூடாது. அவ வாழ்ந்தாலும் எங்கூட தான், செத்தாலும் எங்கூட தான். இது ஆதிகாசனோட ஆசை இல்லடா, கட்டளை. ரேவதி, இதோ வரங்க. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. தீப்பெட்டி எதுக்குங்க? அது அப்புறம் சொல்றேன். கோயிலுக்கு போனேன்னு சொன்ன, தனியாவா போன? இல்லைங்க, அக்கா வந்தாங்க. சாமி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? எனக்கு விட அக்காவுக்கு தான் பெரிய வேண்டுதல். அதாண்டி, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? சீக்கிரமே என் வயிற்றுல ஒரு வாரிசு வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்க. என்னடா அது புதுசா வித்தியாசமான வேண்டுதலா இருக்குது. எல்லாரும் எனக்கு வேணும், தான் குடும்பத்துக்கு வேணும்னு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி இல்லைங்க, நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னது?
ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கலையா? சரி சரி, அது நடக்காம இருக்க நான் ரெடி பண்ணிக்கிறேன். நடக்காம இருக்க ரெடி பண்றீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் விவரமா சொல்றேன். தீப்பிட்டி கேட்டனே எங்க? இந்த சிகரெட்டை பத்த வை. என்னங்க இது? எத்தனை நாளா இந்த கெட்ட பழக்கம்? என்னது கெட்ட பழக்கமா? ஓடி பைத்தியக்காரி. பொம்பளை பத்த வச்சு ஆம்பளை குடிக்கிற சுகமே தனி சுகண்டி. பத்த வை பத்த வை. ஏய் பத்த வைடி. சத்தியமா என்னால முடியாது. புருஷனோட சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கு போட்டுக்கிற வேண்டிய பொண்டாட்டி இப்ப பத்த வைடி. ஏய் இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எங்களுக்கு இருக்கிற சொத்து ரெண்டா பிரியவே கூடாது. அப்படி பிரியாம இருக்கணும்னா எங்க அண்ணனுக்குன்னு ஒரு வாரிசு வரவே கூடாது. அப்பதான் தம்பியே உலகம்னு கம்முன்னு இருப்பான். அப்புறம் தான் இந்த ஊர் மரியாதை பரிவட்டன் எல்லாமே எனக்கு கிடைக்கும். இதுதான் ஆசைன்னு சொல்லி இருந்தா போதுமே, அவரே உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? கேட்டு வாங்குறதுக்கு சேதுபதி அவன் கையாலேயே கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறேன். நீ எனக்கு புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் நடத்த போற இந்த நாடகத்துல நீ ஒரு கேரக்டரா தான் பண்ற. அப்படி நான் சொல்ற மாதிரி இந்த கேரக்டர் பண்ணலன்னு வைய, நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன். இது எப்படி? அடடே வா பங்காளி, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் என்னடே நின்றுட்டேங்கிற? போடி, ஆதிக்கு எனக்கு சரக்கு எடுத்து வை. போடி. ஏய் கூலிங்க வாட்டரை மறந்துடாத. அப்புறம் ஆதி, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பங்காளி பண்றது, இந்த கவிதா பின்னாடி சுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஆமா, பசுமாட்டை பக்குவப்படுத்திட்டியா? அட நாம போட்ட திரைப்படி இப்பதான் ஆடு புலி ஆட்டமாவே ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆட்டையெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு புலி வெளியே வர கொஞ்சம் லேட் ஆகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆமா பங்காளி, நாம இந்த பருத்தி காட்டுக்குள்ள போட்டோமே கஞ்சா செடி, என்னாச்சுன்னு பாத்தியா? அதெல்லாம் நல்லா தள 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 தளன்னு வளர்ந்துருக்கு. இன்னும் 2 நாள்ல கிள்ள ஆரம்பிச்சிடலாம். இங்க பாரு பங்காளி, வெளியாளுக யாரும் போகாம பாத்துக்க. பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நம்ம ஆளுகளை மட்டும் விட்டு கிள்ள சொல்லு. பங்காளி, ஒரு முக்கியமான விஷயம், எல்லா செக் போஸ்ட்லையும் நம்ம ஆளு தான் இருக்கிறாங்களே. ஆனால் அந்த கொளத்தூர் செக் போஸ்ட்டில் மட்டும் புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரான், யாரோ செங்கோட்டையன்னு சொல்லி. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு நீ நேரில் போய் பார்த்து நம்ம பாணியிலேயே பேசி கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு. பங்காளி, இன்னொரு முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும் தான் நான் வந்தேன். இந்த கவிதாவுக்கு ராது கேது செவ்வாய் தோஷம் எல்லாம் இருக்குதாமா.
என்னோடது வேற சுத்த ஜாதகம். அவளை கல்யாணம் பண்ணுனா செத்து போயிருவனு ஜாதகார சொல்றான். இப்ப என்னதான் பங்காளி பண்றது? மாமகார சொத்து உனக்கு வரணும்னா யோ உன் மாமகாரனை நீ போட்டு. எப்படி பங்காளி எங்க மாமனை போட முடியும்? குழந்தையில இருந்து அவர் தான் என்னை ஊட்டி வளர்த்தனாரு. அவரை போய் நான் எப்படி பங்காளி? அடா பைத்தியக்காரா, உன் மாமகாரனை கொன்னுட்டு கவிதாவுக்கு கல்யாணம் நடக்காம பாத்துக்க. உனக்கு வேற ஒரு பொண்ணை ரெடி பண்ணிக்கலாம். என்ன சரியா? ஓ நீ அப்படி வர டன்னு. சொப்பனே முருகா, நான் அந்த யாமினி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடி குறையாம மடி குறையாம கணக்கா ஒரு 7-8 உருப்படி பெத்து போட்டுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துடா சாமி. அதுக்கு நீதாண்டா ஒரு வழியா காட்டணும் முருகா. என்றா மவன காலங்காத்தால இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிற. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை காட்டுறேன் வாப்பான்னு சொல்லிவிட்டு இங்கடா நெளிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற. அது ஒண்ணும் இல்லடா தகப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நினைச்சு இந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நல்லபடியா பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும்னு வேண்டிட்டு இருந்தேன். அதுதான்டா தகப்பா. விநாயகர் கோயில போய் முருகன் கோயிலுக்கு ஏடா டேய், நீ கல்யாணம் பண்ணா ஒரு முட்டை மாறுதாண்டா. டேய் தகப்பா, நான் எவ்வளவு போட்டாலும் ஸ்டடியா தாண்டா இருப்பேன். நீ தான் காலையிலேயே குடிச்சிட்டு வந்து ஓவரா உளறிட்டு இருக்கிற. டேய், முருகன் கோயில் தான்டா, முருகன் கோயில் தான். டேய் தகப்பா, இது முருகன் கோயில் தான்டா தகப்பா, முருகன் கோயில் தான். அடா பாவி, டேய் நீ காலங்காத்தால் தண்ணி போட்டுக்கிட்டு தான் வந்துட்டியாட்டு இருக்குது. டேய் தகப்பா, டேய் வேவிச்சு கோழி முட்டிய தொல்லி உளிச்ச மாதிரி ஒழுக்கு கொளுத்துட்டு இருக்குதுடா. நாய் பரண்டிக்கிற மாதிரி பரண்டிக்கிறேன். டேய் டேய் பையா, பிடிச்சாலும் பிடிச்ச இந்த பயங்கரமான நாட்டுக்கட்டையா இருக்குதுடா. எங்கடா பிடிச்ச? டேய் தகப்பா, டான்ஸ்காரி ஒருத்தி பார்த்தேன்னு சொன்னல, பேரு யாமினி. யாமினி நீ பார்த்தா பார்க்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தானா நீக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாடான. ஏய் இங்க பாரு காமினி, நான் வந்து முருகன் கோயிலுங்கிறேன், இவன் விநாயகன் கோயிலுங்கிறான். நீ ஏன் சொல்லு யாமினி இந்த நாயத்தை? இது முருகன் கோயில். ஆமா யாமினி, நீங்க சொன்ன ரெண்டுமே இல்ல, ரெண்டு பேருமே தப்பா தான் சொல்றீங்க. உள்ள இருக்கிறது முருகனும் இல்ல பிள்ளையாரும் இல்ல, அவங்க அம்மா சக்தி, ஆதி சக்தி, ஆதி பராசக்தி. இது நம்மளை விட மீறின மெண்டலாட்டக்குது. டேய் முட்டாக்கு, இது அவங்க அப்பன் ஈஸ்வரன் கோயில்ரா. டேய் காலையிலேயே வரும்போதே நிதானம் இல்லாம வந்ததும் இல்லாம இது ஈஸ்வரன் கோயிலுங்கிறியா? இது வந்து முருகன் கோயில் தான். ஏய் நான் சொல்றதுதான்டா கரெக்ட். டேய் நான் சொல்றதுதான்டா கரெக்ட். இவங்க மூணு பேர் குடிகாரங்க அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணி திருத்துறது? குடிப்பழக்கம் எல்லாம் கெடுத்துரும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. காமினி, யோ மாமா, சரி 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 மாமா
எது உனக்கு கல்யாணமா? ஏ தகப்பா, பொண்ணு நான் பார்த்தேன்டா, எனக்கு தான் கல்யாணம், உனக்கு கல்யாணம் இல்லடா. ஏ கூறுகட்ட மாவனே, கல்யாணம் உனக்கு தான். நாளைக்கு முகூர்த்த நாள்னு சொல்லுது. காமினி, நீ காலையில நேரத்துல வந்துரு, இந்த இடத்துக்கு வந்துரு, ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு போடலாம். வீட்டுக்கு போய் புல் ஒண்ணு வாங்கி அடிச்சு விட்டு பழந்து தூக்கலாம். வாங்கடா. ராதா, ராதா, கண்ணு ராதா, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ராதா, கீழே பாரு, வெறும் பருப்பா கிடக்கு. தொப்பைய உன்னை கூட காணோம். ஓ, இப்ப எல்லாம் மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன மாலை பொழுதின் மயக்கமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற எப்படி இருக்கு? இங்க பாருங்க, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். இப்போ நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அம்மா எஜமானி அம்மா, நம்ம அம்மா வீட்டை வரைக்கும் போய் பில்லு வெட்டுற மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. அதில் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இனிமே எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேங்க. இங்க பாருங்க, இதுதான் முதலும் கடைசியும். என்ன சரியா? சரிங்க. என்னக்கா மாமாவை இந்த வரட்டுற? வா கவிதா, நீயே சொல்லு. நான் வெளியே போகும்போது உங்க அக்கா தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதுதான் நான் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்கு போய் இந்த மிரட்டுறா. நீயே சொல்லு இந்த நாயத்தை. அவரே கை சொன்னாரு தெரியுமா? சும்மா தமாசுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். இத பாருங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நான் பொய் பேசுறது இருக்கட்டும். கவிதா, நான் உள்ள வரும்போது உங்க அக்கா என்ன பண்ணிட்டு தான் நீயே கேள. சரி, இங்க பாருங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. என்ன நீ? அவரு என்னவோ கேளுங்கிறாரு, நீ பேசாதங்கிற. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அது வந்து இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க. நீ மாமா நீங்க சொல்லுங்க, சும்மா இரு. அது ஒன்றும் இல்லை கவிதா, பருப்பு எல்லாம் கீழே போட்டு வெறும் தொப்பை மட்டும் தின்னுட்டு இருக்கா பைத்தியாரி. இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. சரி சரி, என்கிட்ட பேசாம இருந்தா போதும். எனக்கு கவிதாளுக்கு காப்பி போட்டுட்டு வா. என்னதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, இருங்க, காஃபில விஷத்தை கலந்து உங்க ரெண்டு பேரையும் கொல்றேன். கவிதா, இவ வச்சாலும் வச்சிருவா, வா நாமளே போட்டு குடிச்சுக்கலாம். போறதே இப்படிதான் இருக்க, வாங்க. வாங்க கவிதா. என்ன இருக்கிறனா செத்து போயிட்டேன்னு பார்க்கறதுக்கு வந்தியா? நான் இதுக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ படிச்சு சொன்னேன், இங்கேருந்து போயிருங்கன்னு. நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. நான் மட்டும் அன்னைக்கு பயந்து போயிருந்தேனா நீ எப்ப என்ன பார்க்க வந்திருப்பியா? எமனே எதிர்த்து நின்னாலும் நீ தான் என்னுடைய மனைவி இந்த ஜென்மத்தில். என்ன அதை நல்லா புரிஞ்சுக்க. கழுத்தை வெட்டின கையை வெட்டின மாம என் கழுத்தையே வெட்டி இருந்தாலும் இங்க என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்கிறவன் தான் ஆனந்த். என்ன மனுஷனுக்கு பயப்படு, மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு, மனுஷனுக்கு பயப்படாதன்னு என் மனசு சொல்றது என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் என் காதல் கேட்காது. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை என் கையில இல்லை, எல்லாம் என் மாமா கையில தான் இருக்கு. இப்போ என் முடிவு சொல்ற கேட்டுக்க கவிதா. இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து என் காதலை என்னால் மாற்றிக்க முடியாது. நீ வேணா உன் வழியில் போய்க்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் இதயம் வந்து இதய கோயில் இரும்பால் செஞ்சது. அதை உடைச்சிட்டு எடுக்க, உன்னை வெளியெடுக்க எவனாலையும் முடியாது. இப்படி முட்டாள்தனமாக பேச்சு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வெகு தூரம் இல்லை, சீக்கிரமே முற்றுப்புள்ளி வைப்பீங்க. நான் வரேன். கவிதா,
இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மாமா, அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் பார்க்க வந்தேன். ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே? அது ஒன்றும் இல்லைம்மா, ரேவதி மாசமாக இருக்கா. தம்பி வேற அந்தியூர் வரைக்கும் போயிருக்காரு. அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீ எதிரில் வரல பார்த்தேன், அதுதான். சரிங்க மாமா, நானும் அக்காவை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் மாமா. சரிம்மா, வா போலாம். அண்ணி, அண்ணி, ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, உங்க அண்ணன் நினைச்சேன். எங்க உங்க அண்ணனை காணோம்? அது ஒன்றும் இல்லை, ரேவதியை நான் 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரேவதியை பார்த்துக்க அண்ணன் ஆஸ்பத்திரியே இருந்துட்டார். இந்த மாதிரி இடமெல்லாம் உனக்கு புதுசு, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் நான் இல்லைன்னா உங்கள் அண்ணியை பார்த்துக்க மாட்டியான்னு வேற சொன்னார். அந்த யோசனை நல்லா தான் இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்ல, எல்லாம் உங்க அண்ணன் சொன்னா சரிதான். சரி, எனக்கு தூக்கம் வருது, நீங்க போய் படுங்க. என்ன நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து ராத்திரி ஆனால் எனக்கு தனியாக படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? அதான் அண்ணனே சொல்லிட்டாருல, நான் இல்லைன்னா உங்க அண்ணியை பார்த்துக்க மாட்டியான்னு. உங்க அண்ணன் படுக்க வேண்டிய இடத்துல நான் படுத்தாதானே உங்களை நல்லா பார்த்துக்க முடியும். நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, எவ்வளோ தண்ணி அடிச்சிருந்தாலும் பேசுற பேச்சு தெளிவா இருக்கும். அப்போ இந்த இடத்த விட்டு போக என்ன கேக்குறீங்க? அட இன்னுமே புரியல, நான் உன்னத்தான் வேணும்னு கேக்குறேன். மரியாதை கெட்டுடும். அடச்சி, நான் எந்த பொட்டாச்சிட்டுமே மரியாதை எதிர்பார்க்கறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. அட இதான் என்னோட கேரக்டர். இடத்த விட்டு போகணும்னா என்ன வேணுங்கிறீங்க? அட மறுபடியும் மறுபடியும் நான் அதையே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னை மட்டும்தான் முழுசா வேணும்னு கேட்குறேன். சீ நாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, உன்னை அணைக்க போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னோட அழகை அனுபவிக்க எங்க அண்ணனுக்கு தான் தெரியல, உனக்குமா புரியல? உன்னோட பருவ பசிக்கு தீனி போட நான் தயாரா வந்திருக்கேன். நீ வேண்டான்னு சொல்றிய, இது நியாயமா? இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? அடி போடி பைத்தியக்காரி, நீங்க என் அண்ணன் கூட எத்தனை மாசம் வாழ்ந்திருக்கீங்களோ அத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன்டி. எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் சத்தியம் தவறாம உத்தமண்டி. அண்ணா, நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறது அன்னிக்கிட்ட சொல்ல போனேன். உடனே அண்ணி என்கிட்ட வந்து உன்னனுக்கு தான் என்ன நான் அனுபவிக்க தெரியல, உனக்குமா புரியலன்னு என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாங்கண்ணா, கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. வேண்டாம் நீ, இதெல்லாம் தப்பு. எங்க அண்ணன் எனக்கு ஒரு கோயில், அதுல குடியிருக்கிற நீங்க எனக்கு தெய்வம்னு சொன்ன, மறுபடியும் என்ன கட்டாயப்படுத்தினாங்க. அந்த கோபத்துல அண்ணியை அடிச்சிட்டுனான்னு சொல்லி எங்க அண்ணங்கால விழுந்து மன்னிப்பு கேட்ட வேண்டி. வீணா பிடிவாதம் பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அட துரோகி, நீ நல்லா இருப்பியா? இங்க பாரு, 10 நிமிஷம் நீ இஷ்டப்பட்ட நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன்.
வீணா பிடிவாதம் பிடிச்ச உன் முன்னாடி இப்ப நடிச்சு காமிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் முன்னாடி இத அரங்கேத்திடுவேன். எப்படி வசதி? ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள போயிரு. ஏய், போய் பாரு போ. ஏய் கவிதா, இங்க என்ன பண்ற? அது அக்காவுக்கு பால் கொண்டு வந்த ரூம்ல வந்து ஃபேன் இல்லையா, அதான் அக்கா கூட தூங்கிட்டு போகலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லை, அண்ணன் ஆஸ்பத்திரியிலே இருந்துட்டாரு, அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் வரேன். ஏன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏன் அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. ஒரு பார்வை உரை பார்த்தேனே, சிற்றின்பம் என்பது யாருங்க சொன்னது, பேரின்பம் தாமரை தாழ்த்தினது, உடல் நிலை அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா.
தேன் கொண்டு வாய் கலந்தேன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சையிலும் கற்றலும் எங்கே சச்சைகள் செய்திடவா அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா வா கவிதா, இப்போவாது என்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அது போதும் எனக்கு. எதையாவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் நிச்சயமாக கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உன் மனசுலையும் காதல் இருக்குது. இன்னும் எந்த தயக்கம்? பேசு கவிதா, பேசு. என்ன தயக்கம்? சூப்பர் சூப்பர். இந்த காதலனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கிறேன். இதை தான் நேரில் பார்க்குறேன். அருமை. ஒன்று மட்டும் சொல்ற கேட்டுக்க. இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு மனைவி. ஓகே, முடிஞ்சா கல்யாணத்துக்கு வர. ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ ஒரு சொந்தத்தில் எங்களுக்கும் சொந்தமாக தான் இருக்கணும். அதனால என்னோட அப்பா உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுப்பாரு. ஆனால் நீங்க அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க. இதை சொல்லிட்டு போகுதான் நான் இங்க வந்தேன். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். வாங்கடா. இங்கடா கல்யாணத்துக்கு வர பசங்க காணோம். ஏய் மவனே, மாப்பிள்ளை பையங்கடா. அவன் நேற்று நைட்டே தண்ணி அடிச்சுட்டு கிடந்தானேப்பா. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு தேவையான சாமான் இந்த தாம்பூலத்தட்டுல ரெடி பண்ணிட்டியாடா? வந்துட்டேன்ப்பா, ரெடிப்பா, எல்லாம் ரெடிப்பா. பாலாபானம் எங்க போனா? அவனையும் காணோம், அந்த பிள்ளையும் காணோம். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதுடா நைனா. அப்படியே ஓடி இருப்பானுங்களோ? ஓடி போனா பரவாயில்ல, டபக்கு பக்கு போட்டானா? டே அப்பா, எங்க உன் பையனை வர சொல்றியா? இப்ப என்ன அட என்னாரத்திலே வாடான்னு சொல்லிட்டு தானே. ஐயோ, அவனை நீ பார்த்தையா இல்லையா? பாருடா, கல்யாணம் பண்ற முவரே பாருடா அவனை. டேய் பொண்ணுங்கடா, முதல்ல கல்யாணத்து பண்ணிட்டு பச்சை நைட் நடத்தணும். ஏய் அட மானங்கட்டு ஈத்துறற. எங்க நாட்டி பொண்ணுக்கு போயிட்டாப்ப. ஆட அந்த அண்ணா நகர் பார்லயே குடிச்சு போட்டு மல்லாக்கு படுத்துட்டு வேட்டையை விட்டு வந்துட்டேன். இருறா போய் எடுத்துட்டு வா. முதலும் கொண்டாட்டி கூட்டி வாடாடி. எங்க விட்டுட்டு வந்த? டே அப்பா, உன் பையன் லட்சணம் மேல பாடுறா. என்ன இதுமோ சொல்லிட்டே இருந்த. பாத்து, அவன் வந்து 13 வயசு, இவன் ஒரு 66 வயசு. சவகாசத்தை பாத்துக்கடா. ஏய் பொண்ணாளைங்கடா, கல்யாணத்து பண்ணிட்டு பச்சை நைட்டு பண்ணணும்டா. ஏன்டா இடுப்பு கிடுப்பு புடிச்சுக்கிச்சா? டேய் வேட்டி கட்டுறா. ஏண்டா பொண்ணை வெளியே நிக்கச்சு வந்தியா? ஏ ஆயா மவராஜி
எங்க வீட்டு குத்து வழங்குமா சீக்கிரம் வா. மத்தியில மாட்டிக்கிட்டு ஒரே சித்திரவாத டோலாவா இருக்குதுடா. ஐயோ ஆயா ரொம்ப தான் வெக்கப்படாத. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் ஐயரை வர சொல்லுங்கடா, ஐயரை வர சொல்லுங்கடா. ஏன்டா உங்க மவரைக்கு எந்த ஐயராவது வருவானாடா? ஏன்டா 100 ரூபா கேட்டா 125 ரூபா கொடுப்பீங்க, 25 ரூபாய் வாங்கி அவன் என்னடா பண்ணுவான்? அவன் அங்கேயே பிளாட் ஆயிட்டான்டா. அப்படியா? அப்படி என்னடா பண்றது ஐயருக்கு? ஏய் அப்பா ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், சரியா? உனக்கு மந்திரம் தெரியுமா? ஒரு கோட்டரை மட்டும் வாங்கி கொடு, என்ன பண்றேன்னு பாரு. சரி 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 போ போ போ. இந்த குடுமுடி வைக்கும் போது சாமான் மானங்கட்ட ஐயரை ஊதுறா. ஒரே நிமிஷம் நில்லு. ஏமா இங்க நில்லு. அப்படியே இருமா, ஒரே நிமிஷம். மேலே நில்லு. அட எட்டாத அவனுக்கு. இங்க பக்கத்துல வாடா. சோ இதுக்கு மேல எங்க கம்பெனில சட்டி கிடையாது. ஏய் மந்திரத்தை ஊதி தொலைங்கடா. டேய் இருடா, யமகண்ட வரத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. இவனுக்கெல்லாம் நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணி சோ இருடா. யா கோட்டரை கடிக்கணும். ஏ இவன் என்னடா இங்கேயே பண்ணி போடும். ஊத சேர்றா. ஏப்பா இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எவனாவது வாங்கப்பா. அட நான் தாடா மாப்பிள்ளை. வாடா இங்க வாடா. சொல்லு சொல்லு சொல்லு. வாடா. அட சொல்லு. பக்கத்துல வாடா. கல்யாணத்துக்கு மொய் கொடுக்கறவங்க எல்லாம் பந்தல வந்து மொய் கொடுக்கலாம். ஏய் அப்பா வா இங்க. ஜலகண்டாபுரம் உங்க அப்பன் பேர் என்னடா? உங்க தாத்தன் பேர் என்னடா? எங்க அப்பன் பேரு கந்தசாமி உடையாரு. உடையாரா? ஆமா. உங்க சித்தப்பன் பேரு? எங்க சித்தப்பன் பேரா? எதுக்குடா எங்க சித்தப்பன் பேர் கேக்குற? சரி தட்ட புடுறா. இந்தா போய் திருப்தியா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வா. 10 நாள் போய் என்னை பரூர் மலையில இருன்னு சொன்ன, நானும் பேச கட்டு போனேன். இப்ப என்னாச்சு? மாப்பு உனக்கு வைக்கிறண்டா ஆப்புன்னு என் மாமங்காரன் ஆப் அடிச்சு போட்டான். என்ன கேட்காம கல்யாண பத்திரிக்கை அடிச்சு போட்டான். இனிமேல் நானு போக வேண்டியதுதான். அடா பைத்தியக்காரா, இந்த ஈர வெங்காயத்துக்கு தான் அன்னைக்கே உன் மாமனை போட்டுன்னு சொன்ன. நீதான் எங்க மாமா பாசத்தை ஊட்டி வளர்த்துறான், பாயாசத்தை ஊத்தி மொத்தனான்னு சொல்லி ரொம்ப பீலிங்கா பேசுன. இப்ப என்னடானா உனக்கு சொம்பு கொடுத்துட்டாண்டி, சொம்பு. இங்க பாரு பங்காளே, பேசி பிரயோஜனம் இல்ல. அவ கழுத்துல அவன் தாலி கட்டிட்டா சொத்து பூரா மாப்பிளைக்கு போய் சேர்ந்துரும். கடைசியா நான் நம்ம சொக்கனாச்சம்மன் கோயில உட்காந்து பாத்துக்க. ஆதி எங்க அண்ணா சொத்து எனக்கு வேணும், உனக்கு உன் மாமா சொத்து வேணும். அதுக்கு ஒரே வழி, இங்க வா. என்ன சரியா? ஓகே பங்காளி, நான் வரட்டா? ஏய் ஏய் ஏன்டி இப்படி வேகமா ஓடியார? ஏடி சினிமாவுக்கு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? உன்னதான் டாக்டர் மெதுவா நடக்குன்னு சொல்லிக்கிறாரு, மறந்துட்டியா? அத நேரடியா கேட்டுக்கோங்க. ஏய் எங்க அண்ணனுக்கு தான் குழந்தையும் இல்லை, அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நமக்கு அப்படியா? இங்க பாரு, என்னடி பண்றது நீயே சொல்லு.
பழமொழி ஒன்று தெரியுமா உனக்கு? தானும் படுக்க மாட்டானாமா, தள்ளியும் படுக்க மாட்டானாமா. நேரடியா கேட்க வேண்டியது தானே. கேட்க தானே போறேன். இருக்கிற நிலத்துல ஒழுங்கா விவசாயம் பண்றதுனா பண்ணு, இல்லைன்னா என் பங்கை பிரிச்சு கொடு. எனக்கு பொண்டாட்டி புள்ளி இருக்குதுன்னு நேரடியாவே கேட்டுறேன். சினிமாக்கு போயிட்டு வந்து கேட்கலாங்க அப்படிங்கிற. சரி வா போலாம். ராதா, ராதா, குடிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டாமா. ஏங்க, கவிதா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னும் நம்ம போகாம இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? இன்னைக்கே நம்ம கிளம்பிடலாங்க. இல்லைம்மா, எனக்கு மனசு சரியில்லை. காலையில் போயிடலாமே. என்னங்க ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ராதா, என் தம்பி என்ன கேட்டா தெரியுமா? அவனுக்கு குழந்தை பிறக்க போதா. உனக்கு என்ன இருக்குன்னு கேட்குற ராதா. நீ ஏன் சொல்லு ராதா, நீ ஏன் சொல்லு. அவன் ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாங்க, அதுக்கு போய் என்னங்க? அவனா தெரியாதவன். நானும் இவ்வளவு நாளா அப்படித்தான் ராதா நினைச்சிட்டு இருந்தேன், அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் இன்னொன்னு சொன்னான் தெரியுமா? அத கேட்டா நீயே அழுதுருவ தெரியுமா? நம்ம சொத்தை 2ஆ பிரிக்கணுமா மாறாதா? நம்ம சொத்தை 2ஆ பிரிக்கணுமா? பிரிச்சு அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவனுக்கு கொடுக்கணுமா? இத சொன்னதை கேட்டதில் இருந்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கிறாதா? எப்படி ராதா என்னால அழாம இருக்க முடியும்? எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? என் தம்பிக்காகத்தானே நான் வாழ்ந்தேன். அவனுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் ராதா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பி தம்பின்னு தானே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். வளர்த்துக்கடா மாறல பாயின்னு சொல்லுவாங்க ராதா. இப்ப பாஞ்சிருச்சு ராதா. இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அக்கா, நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்த? ஒன்றும் இல்லைக்கா, நகைக்கடை பில்லு உங்ககிட்ட தான் இருக்கான். அதனால உங்களையும் மாமாவும் கூட்டிகிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்பா. அதனால தான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்க்கா. வாங்க கிளம்புங்க. அது சரி இருக்கட்டும். 2 பேரும் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுக்கா. சின்ன மாமா ஏதோ சொன்னாரா, அதுக்கு போய் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. மாமா, சின்ன மாமா வர வர அவரோட போக்கே சரியில்லை மாமா. நான் அன்னைக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல. அன்னைக்கு ரேவதி அக்காவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அப்போ சின்ன மாமா அக்கா கிட்ட நடந்துக்குது தப்பா. அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ஐயோ ராதா, நாம மோசம் போயிட்டுவே, மோசம் போயிட்டோம். இது ஏன் ராதா என்கிட்ட சொல்லல? இது ஏன் என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொன்னா
அண்ணா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அண்ணிக்கிட்ட சொல்ல போனேன். உடனே அண்ணி என்கிட்ட வந்து என்னோட அழகு அனுபவிக்க தெரியல, உன்னனுக்கு தான் தெரியல, உனக்குமா புரியலன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கண்ணா, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. வேண்டாம் நீ, இதெல்லாம் தப்பு. எங்க அண்ணன் எனக்கு ஒரு கோயில், அந்த கோயிலில் குடியிருக்கிற நீங்க எனக்கு தெய்வம்னு சொன்னேன். மறுபடியும் என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நான் உடனே கோவத்துல அண்ணிய அடிச்சுட்டேன்னு சொல்லி எங்க அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பை கேட்ட வேண்டி. வீணா பம்ப விலை கொடுத்து வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லங்க, நீங்க உங்க தம்பி கிட்ட காட்டுற பாசத்துல நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களோன்னு நினைச்சுதாங்க சொல்லல. கவிதாவுக்கு தெரிஞ்சுதா அவ இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் முன்னவே சொல்லியிருப்பேங்க. பாசம் வச்சு மோசம் போயிட்டுன்னு அண்ணனு என்ன அடியோட அழிச்சிட்டானே பாவி. ஏங்க, இனிமே நமக்கு அவன் சவகாசமே வேண்டாம். கவிதா கல்யாணம் முடிச்ச உடனே சொத்தை பிரிச்சிடலாங்க. சரிமா, முதல்ல அதை நடப்போம். மாமா, அதனால தான் நான் உள்ள போய் பார்த்தேன். சரி வாங்க நம்ம போலாம்.